BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக கட்சியில் இணைப்பது ஜனநாயக படுகொலை என பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நிகழ்த்திய கலந்துரையாடலை காணலாம். எதிர்க்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஜனநாயக படுகொலை. It is not only a mockery of democracy, it is a murder of democracy. விஜய் அவர்களுக்கு 108 உறுப்பினர்கள் மக்கள் கொடுத்தார்கள். இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆட்சியில் விஜய் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை வைத்து ஆட்சி சிறந்த ஆட்சி, நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும். இதான் மக்களுடைய தீர்ப்பு. இதை விட்டுவிட்டு 20 நாளில் அந்த 4 உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. கையை காமிக்கிறேன், இன்னும் என் கையில இங்கு போல. பாட்டாளி மக்கள் கட்சி மரகதம் குமரவேல் அவர்களுக்கு கடுமையாக பணியாற்றி கடந்த 2021 நாங்க எங்கள் தயவால தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் மதுராந்தகத்தில். இந்த தேர்தலில் எங்கள் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் மீது SC/ST ஆக்ட், PCR ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு வேலை செஞ்சு எலெக்ஷன் நேரத்தில் அந்த அளவுக்கு நாங்கள் கடுமையா வேலை செஞ்சு அவங்கள வெற்றி பெற வச்சோம். அப்ப அங்க இருக்கிற தொகுதி மக்கள், எங்க கூட்டணி இதற்கெல்லாம் துரோகம் செய்து திடீரென்று ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம்? பொது வேட்பாளர் நிறுத்த போறீங்களா? எது அதெல்லாம் நாங்க இது போன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் வரதுக்கு ஒன்னும் வரலாம், எப்படி வேணா வரலாம். தமிழ்நாடு மக்களும் முட்டாள்கள் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் பார்த்துதான் இருக்கிறாங்க, தொகுதி மக்களும் பார்த்துதான் இருக்கிறாங்க. ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க தொகுதி மக்கள். அந்த தீர்ப்புக்கு நேர் எதிராக திடீர்னு போய் ராஜினாமா செய்யறதுல என்ன அர்த்தம்? அது BGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.